வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 12 நாள் 17 புதன்கிழமை அக்டோபர் 1, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கத்தின் பொருளாளர், நம்பிக்கை செய்தியின் செய்தி வாசிப்பாளர் திருமதி ஜூலிதாஸ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. அக்டோபர் 15 கலாம் புத்தாண்டு விழாவில் கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த 100 நபர்களுக்கு இடம் உண்டு. அக்டோபர் 15 மதுரையில் நடைபெறவிருக்கும் கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழாவிற்கு வருகை தர நல்லூர் வட்டம், துறை, மாவட்டம், களம், மண்டலம் பொறுப்பாளர்கள் 1+10 என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கியுள்ளது. இக்கட்டமைப்பிற்கு வெளியில் உள்ள ஆனால் தகுதி வாய்ந்த நபர்கள் இதில் கலந்து கொள்வது அவசியம் என்று நல்லூர் வட்டம் விரும்புகிறது. அந்த தகுதி நல்லூர் வட்டத்தின் செயல் மீது முழுமையான நம்பிக்கை. இதில் கலந்து கொள்ள முடிவு செய்தவர் தம்முடன் 10 நபர்கள் கொண்ட குழுவை ஏற்படுத்தி அவர்களின் 1+10 புகைப்படங்களை தொகுத்து பெயர், அலைபேசி எண்களும் பதிவு செய்ய வேண்டும். அப்படி 10 குழுக்கள் 110 நபர்கள் கலந்து கொள்வதை நல்லூர் வட்டம் மிகுந்த மதிப்புடன் வரவேற்கிறது என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தில் காந்தி ஜெயந்தி. செப்டம்பர் 30 அன்று அவினாசிலிங்கம் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் உமன் ஹைடெக் செமினார் அரங்கத்தில் காந்தி ஜெயந்தி விழா நடைபெற்றது. பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் TSK மீனாட்சி சுந்தரம் தலைமை வகித்தார். துணைவேந்தர் டாக்டர் V பாரதி ஹரிசங்கர் மற்றும் ரெஜிஸ்ட்ரர் டாக்டர் H இந்து ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடக்கத்தில் காந்திஜி விரும்பி கேட்ட பாடல்கள் பாடப்பட்டன. பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் சிறப்புரையாற்றினார். முன்னதாக பள்ளி கல்லூரி மாணவிகள் மகாத்மா காந்தியை பற்றி ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேசினார்கள். நான் வயலன்ஸ் அண்ட் பீஸ் என்று அனைவரும் உறுதியேற்றது குறிப்பிடத்தக்கது என்று காந்தியடிகள் கல்வி மையத்தின் இணை இயக்குனர் முனைவர் C மீனாட்சி தெரிவித்தார். நாட்டின் நிலை பற்றி உண்மையில் கவலைப்படுபவர்கள் நல்லூர் வட்டம் அறிமுகம் கிடைத்தவுடனே கற்பூரம் போன்று பற்றிக் கொள்கிறார்கள். செப்டம்பர் 30 அன்று நடைபெற்ற காஞ்சிபுரம் மாவட்ட நேரடி சந்திப்பில் பசுமை காமாட்சி அவர்கள் கலந்து கொண்டு, சென்ற மாதம் நடைபெற்ற அறிவின் அருவி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அதனைத் தொடர்ந்து 2 வாரங்கள் மட்டுமே வார கூடுதலில் கலந்து கொண்டு வருகிறேன். ஆனால் எனக்கு கிடைத்த அனுபவங்களோ பல. இங்கு பேசும் நபர்களின் இயல்பான பேச்சு மொழியையும் அவர்களின் சமூகம் சார்ந்த கண்ணோட்டமும் என்னை மிகவும் ஈர்த்துள்ளது. நானும் இச்சமூகத்தில் பொறுப்பேற்க தயாராக உள்ளேன் என்று கூறியது பசுமை காமாட்சி அவர்கள் கற்பூரமாக நல்லூர் வட்டத்தை பற்றி கொண்டதை பார்க்க முடிந்தது. தமது மகனுக்கும் இந்த தொடர்பு அவசியம் என்பதால் உடன் அழைத்து வருவதாக காமாட்சி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வார கூடுதலில் கலாம் ஆண்டு 6 மதுரையில் நடைபெறவிருக்கும் புத்தாண்டு விழாவில் மாவட்ட அளவில் கலந்து கொள்ளும் நபர்களை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு பொறுப்பாளரும் பயணத்திற்காக ஒரு பொறுப்பாளரும் பொறுப்பேற்று கொண்டதாக காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் திரு ராஜசேகர் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. மத்திய அரிமா சங்கம் அறக்கட்டளை நடத்திய மாபெரும் புத்தக திருவிழா செப்டம்பர் 25, 2025 வியாழக்கிழமை அன்று தாராபுரத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தி மூன்மேன் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், கல்வி என்னை கரை மட்டும் சேர்க்கவில்லை, நிலவு வரை சென்று சேர்த்திருக்கிறது. தமிழ் வழியில் அரசு பள்ளியில் படித்துத்தான் முன்னேறி இருக்கிறேன். தமிழ் எனக்கு தடையாக இருந்ததில்லை, படிக்கட்டாகவே இருந்திருக்கிறது. ஆம், தமிழால் முடியும், தமிழராய் முடியும். சொல்லது மட்டுமல்ல, செய்து காட்டியிருக்கிற நமது சிறப்பு விருந்தினர் இனி அவரும் நீங்களும். IIT படித்தவங்க எல்லாரும் சிறப்பாக வரணும்னு சொல்கிறாங்க. அது எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் யாருமே IITயில் படிக்கலை, இருந்தாலும் அதே மாதிரி அவங்க மாதிரி போக முடியும். IITனா என்ன? எல்லோரும் சொன்னாங்க, IITனா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இல்லை, அது ஒன்று தான் மாற்றாம சொல்ல நினைக்கிறேன். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இல்லை. இல்லை, முதல் I அப்படின்னா இன்வால்வ்மெண்ட். 2வது I என்ன அப்படின்னா
இன்னோவேஷன். உலகத்திலேயே மிகச்சிறந்த இன்னோவேட்டர்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது அதில் இந்த மயில்சாமி அண்ணாதுரைக்கு முதலிடம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது வரலாறு. நம்ம மிக குறைந்த செலவிலேயே அமெரிக்காவே போயிருக்காத நாம எல்லாரும் தாய்மொழியிலேயே படித்த நாம எல்லாரும் சேர்ந்தும் கூட முதல் முறையாக சென்றாலும் கூட இந்தந்த இடத்தில் நிலவில் நீர் இருக்கிறது என்று முத்தாய்ப்பாக நம்ம சொன்னோம் அப்படின்னா அதற்கு காரணமாக இருந்தது அந்த இன்னோவேட்டிவ் அப்ரோச். தனிமரம் தோப்பாகாது இல்லையா? தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு அர்த்தம். தோப்பாகணும் அப்படின்னா பல மரங்களோடு சேர்ந்து அந்த மரம் இருக்கணும். ஆக டீம் ஒர்க், குழுவாக இயங்கணும். இப்போ நடந்திருக்குது அப்படின்னா இந்த திருவிழா நடக்குது அப்படின்னாலும் கூட தனித்தனி அங்கங்களாக இருந்தாலும் கூட எல்லாரும் சேர்ந்து கூட்டாக ஒரு குழுவாக இயங்குகிறீர்களா, அதுதான் மிக முக்கியமாக இருக்குது இல்லையா? அது மாதிரி அதுதான் டீம் ஒர்க். இப்போ இந்த இன்வால்மெண்ட், நீங்கள் ஒன்று கேட்பது, இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணணும், ரெடியாக இருக்குன்னு சொல்கிறது, அப்புறம் குழுவுடன் இயந்து நான் செய்வேன், நான் மட்டும் தனி மனிதன் இல்லை குழுவில் இயங்குன்னு செய்கிறேன் அப்படின்னு செய்கிற எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் எங்கே படித்தாலும் நீங்கள் தான் ஐஐடிஎன். கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட காஞ்சிபுரம் நல்லூர் வட்டம் குழு இன்று திருச்சியில் அக்டோபர் 15 புதனன்று மதுரையில் நடைபெறவிருக்கும் கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழாவை முன்னிட்டு லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா, லட்சிய ஆசிரியை உஷா, ஓய்வு பெற்ற பொறியியலாளர் அசோக் மற்றும் ஸ்ரீகணேஷ் ஆகியோர் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தில் இன்று திருச்சி வந்து சேர்ந்தனர். திருச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் அசோக் அவர்களை வரவேற்றார். பிறகு அனைவரும் லட்சிய பேராசிரியர் டாக்டர் காமராஜ், லட்சிய ஆசிரியை பிரேமலதா தம்பதியர் இல்லத்திற்கு சென்றனர். இந்த சந்திப்பு நல்லூர் வட்டம் குடும்பத்தினர் சந்திப்பாக அன்பும் மகிழ்ச்சியும் அனுபவ பரிமாற்றங்களும் நிறைந்து காணப்பட்டது. அடுத்து நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி நவிலு சுப்பிரமணியம் அவர்களது இல்லம். அங்கு அவர்களது இல்லத்தில் தமிழகமே நமது குடும்பம் என்ற உணர்வே மேலோங்கி நிற்கிறது என்று லட்சிய ஆசிரியை உஷா தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் யோகேஸ்வரி சுற்றுப்பயணம். கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி செப்டம்பர் 30 அன்று திருப்பத்தூர் மாவட்டம் சுற்றுப்பயணத்தில் இல்லம் தேடி உள்ளம் நாடி முதலாவதாக லட்சிய ஆசிரியர் செந்தில்குமார் அவரது இல்லத்திற்கு சென்றார். அப்போது வேலூர் மண்டல பொறுப்பாளர் திரு சிவகுமார், மாவட்ட பொறுப்பாளர் சேகர், மாணிக்க மாணவர் தருண், அரசியல் கள பொறுப்பாளர் வேல்முருகன், கிராம கள பொறுப்பாளர் ஜெயராமன் ஆகியோர் உடன் சென்றிருந்தனர். அடுத்ததாக கல்வியாளர் திரு பொன்னுசாமி அவர்களை அவரது கல்வி நிறுவனத்தில் சந்தித்தார். அடுத்ததாக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்ற அறிவின் அருவியில் கலந்து கொண்டார். அதில் பேசிய 5ஆம் வகுப்பு மாணவி அம்சிகாவின் பேச்சு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இந்நிகழ்வின் பொறுப்பாளர் வேல்முருகன், ஜெயராமன் வரவேற்புரையாற்றினார். மகிழ்ச்சியுரை சிவகுமார். நிகழ்ச்சி ஏற்பாடு விஜயகுமார் செய்திருந்தார் என்று திருப்பத்தூர் மாவட்ட பொறுப்பாளர் சேகர் தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. தேனி மாவட்டம் நல்லூர் வட்ட செய்திகள். லட்சிய ஆசிரியர்கள் சந்திப்பு. செப்டம்பர் 28, 2025 அன்று தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலில் லட்சிய ஆசிரியர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பை மகளிர் கள பொறுப்பாளர் திருமதி மீனாம்பிகை ஒருங்கிணைத்திருந்தார். அரசு இயல்களம் திரு ஈஸ்வரன் சந்திப்பினை வழி நடத்தினார். ஆசிரியை ஜோதி பரமேஸ்வரி, உமா, கண்ணன், வேவ்ஸ் ஃபவுண்டேஷன் ஜோதி கணேசன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். வார கூடுதல் இனி தொடர்ந்து நடைபெற முடிவு செய்தனர். இல்லம் தேடி உள்ளம் நாடி 29, 2025 அன்று பசுமை தேனி நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்கள் நல்லாசிரியர் திரு ஜெகநாதன் அவர்களை அவரது இல்லம் சென்று லட்சிய ஆசிரியை மீனாம்பிகை பிறந்த நாள் நல்வாழ்த்து தெரிவித்தார். அப்போது லட்சிய ஆசிரியர் ஜோதி பரமேஸ்வரி, விழிப்புணர்வு களம் ராஜா, அரசு இயல் களம் திரு ஈஸ்வரன் ஆகியோர் உடன் இருந்தனர்.
மாணிக்க மாணவரின் முயற்சி, தலைமை ஆசிரியர் பாராட்டு. கெங்குவார்பட்டி அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணியில் திரு முருகன் என்பவர் ஈடுபட்டு வருகிறார். அப்பணியில் +1 படிக்கும் மாணிக்க மாணவர் புகழேந்தியும் தாமாக சென்று ஈடுபட்டதற்கு தலைமை ஆசிரியர் வெகுவாக பாராட்டியதாக தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தேனி மாவட்ட டயட் பாளையத்தில் அறிவின் அருவி. செப்டம்பர் 30ஆம் தேதி அன்று தேனி மாவட்டம் டயட் பாளையத்தில் அறிவின் அருவி நடத்தப்பட்டது. அதில் ஆசிரியர்கள் ஜோதி, பரமேஸ்வரி, பிரேமலதா, மீனாம்பிகை ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். மேலும் அக்டோபர் 15 கலாம் ஆண்டு புத்தாண்டு விழா பற்றி சொல்லப்பட்டதாக சர்ச்சில் துரை தெரிவித்தார். காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.